அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 7 இறந்த காலம். துன்பம் தாங்காமல் தான் இறந்து விடுவேன் என்று தயரதன் கோசலையிடம் கூறுதல். பாடல் எண் 731. இனிமேல் யான் என் செய்வேன், இயக்கமெல்லாம் இன்றே போய், பனியெனவே படர்குற்றம் பரவி வரும் நெஞ்சின் நோய், கனிவும் இன்றி தாக்குவதால் கழிவிரக்கம் மிஞ்சுகின்ற மனிதனாக இருப்பதனால் மடிகின்றேன் அன்பே கேள். இதுவே 731வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இனிமேல் யான் என் செய்வேன், இயக்கமெல்லாம் இன்றே போய் என்கிற முதல் வரிக்கான விளக்கம், சிரவணன் இறந்ததால் அவனுடைய பெற்றோர் கொடுத்த சாபத்தால் அந்த சாபம் பலித்து போய் இன்று என்னுடைய மகனாகிய ராமனும் என்னை பிரிந்து தண்டகவனம் சென்று வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்ள சென்றிருப்பதால் இனிமேல் நான் என்ன செய்வேன்? என்னுடைய துன்பத்தால் என்னுடைய உடல் இயக்கம் யாவும் நின்று போய், பனியெனவே படர்குற்றம் பரவி வரும் நெஞ்சின் நோய், என்னுடைய குற்ற உணர்வானது மலையிலே படர்ந்திருக்கக்கூடிய பனியை போல என்னுடைய உள்ளத்துள்ளே பரவி, என்னுடைய உள்ளத்துள்ளே அந்த குற்ற உணர்ச்சியானது நோயினை போலவே பரவி, கனிவும் இன்றி தாக்குவதால் கழிவிரக்கம் மிஞ்சுகின்ற, எந்த ஒரு இரக்கமும் இல்லாமல் என்னுடைய உள்ளத்தை அந்த நோயானது, துன்ப நோயானது தாக்குவதால், கழிவிரக்கம் என்கிற சுய இரக்கமே மிஞ்சி நிற்கிற, சுய இரக்கமே பெருகி நிற்கிற மனிதனாக இருப்பதனால் மடிகின்றேன் அன்பே கீழ். மனிதராக சுய இரக்கத்தால் துன்பப்படக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருப்பதனால் என்னால் உயிர் வாழ முடியாது, இனிமேல் நான் இறந்து போகின்றேன் என்பதை என்னுடைய அன்பிற்குரியவளாகிய உன்னிடம் உரைக்கிறேன் என்று தன்னுடைய அன்பிற்குரிய மனைவியாகிய கோசலையிடம் தயரதன் கூறினான். இதுவே 731வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 732வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.